மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஜானகியை வந்துட்டு மாயா எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி ரொம்ப கவலையாக நேராக கோவிலுக்கு போயிட்டாங்க. அப்போ மாயா வந்துட்டு ஜானகி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு வீட்டில் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ பத்மா கேட்குறாங்க, என்ன மாயா யாரையும் தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மாவை பார்த்தேன் காணும் அதுக்குன்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் உனக்கு தெரியாதா உங்க அம்மா எங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க, மறந்துட்டேன். நேத்து நைட்டு அப்பா வந்துட்டு பூஜைக்கு போயிட்டு வந்தாருல்ல, ஸோ அது சம்மந்தமாக தான் இப்போ காலையில் பெரியம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜானகி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. மாயா நேராக ஜானகிட்ட போயிட்டு பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா மாயாவை பார்த்து வா மாயா, ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா இங்க பாருங்க, இதே மாதிரி நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே மாறாது. நீங்க பாருங்க, ஒரு கெட்டவனை தான் நீங்க அழிச்சிருக்கீங்க. அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழைச்சிருக்கான். அவனோட கதையை மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க. நீங்க எதுக்காக இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்ல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க இப்படி பதட்டப்பட்டு ஏதாவது உளர்னீங்கன்னா கண்டிப்பா வீடு தான் பாதிக்கும். அதனால நீங்க அமைதியா இருங்க. அந்த கார்த்தி ஒரு அரக்கன், அவன் அழிச்சத்துல நீங்க பெருமை தான் படணும். நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏற்கனவே வீட்டுல சந்தேகம் வந்துருச்சு, நீங்க பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு. அதனால நீங்க வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி கும்பிட போறாங்க. அங்க போயிட்டு நேரா சாமி கும்பிடுறாங்க. அப்ப ஜானகி வந்துட்டு என்ன கும்பிடுறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஆனா என் பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்ததுனாலதான் அவனை நான் இப்படி பண்ணேன். என் வீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, என் குடும்பம் எதுலையும் பாதிக்கக்கூடாது. நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என் குடும்பம் மானமே போயிடும். அதனால எல்லாத்தையும் நான் உன் காலடியில இறக்கி வைக்கிறேன், நீ தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஜானகி வந்துட்டு சாமியை கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் கார்ல நின்றுகிட்டு இருக்காரு. என்ன இது, இன்னும் அந்த கார்த்தி காணாம போயிட்டான் அப்படின்னு யாருமே எதுவும் பேசிக்காம நிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு மகாலிங்கத்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப பசுபதி காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. மகாலிங்கம் பசுபதியை பார்த்ததோட பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மகாலிங்கம் தான் அநியாயமா கார்த்திய கொன்னது. பசுபதி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, கார்த்திய பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, மகாலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இது, இந்த மனுஷன் கார்த்திய பத்தி கேக்குறான் அப்படின்னு. பசுபதி கேக்குறாரு, ஐயா சொல்லுங்கய்யா, கார்த்திய எப்ப பாத்தீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அன்னைக்கு கடைசியா உங்க வீட்டுல பார்த்ததுதான், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, கார்த்திய நேத்து நைட்டுல இருந்து காணும், நான் எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ கால் பண்ணி கேட்டு பாத்தீங்களா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, நான் எல்லா இடத்துலயுமே கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வந்துட்டு அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பையனுக்கு குடிப்பழக்கம் இருக்குல்ல, ஒருவேளை அவரு வேற ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி தங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீங்க தேடி பாருங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, ஆமா, அவன் எப்பவுமே ஒரு பண்ணை வீட்டுக்கு போவான், ஒருவேளை அவன் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி, வாங்க நம்ம 2 பேரும் போகலாம், உங்களை பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, 2 பேரும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மகாலிங்கம் நினைக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி அங்க இறந்து கிடக்குறது எல்லாருக்கும் தெரிய போகுது, இதுக்கு காரணம் அந்த ஜானகி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல போறாங்க அப்படின்னு மகாலிங்கம் சந்தோஷத்தோட வராரு. அங்க பண்ணை வீட்டுக்கு போனதோட மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க போய் பாருங்க, நான் வெளியில பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு வெளியில வந்து மகாலிங்கத்துக்கிட்ட, கார்த்தி உள்ளார இல்ல அப்படின்னு சொல்ல, மகாலிங்கம் சொல்றாரு, என்ன இல்லைன்னு சொல்றீங்க, அங்கதான் இருப்பான் பாருங்க, அதோ அந்த ரூம்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, பாக்கலையே அப்படின்ட்டு போயிட்டு அந்த ரூமை திறக்க, மகாலிங்கம் நினைக்கிறாரு, அப்பாடா எப்படியும் கடப்பான் அப்படின்னு பார்த்தா அங்க இல்ல. இத பார்த்ததோட மகாலிங்கம் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. இங்கதானே அவன் கடந்தான், எங்க போனான் அப்படின்னு. அப்ப நம்ம பசுபதி வந்துட்டு சொல்றாரு, எங்க காணோம் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, இங்கதான் இருப்பான் அப்படின்னு. பசுபதி கேக்குறாரு, எனக்கு என்ன கண்ணா தெரியல, அவன் இங்க இல்லைன்னு தானே சொல்றேன் அப்படின்னு.
இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்ட்டு வெளியில வராரு. மகாலிங்கத்துக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? இங்க காணுமே இவன் எங்க போனான்? நம்ம எங்கன தானே அவனை அடிச்சு போட்டோம் அப்படின்னு கட்டிலுக்கு கீழே எல்லாம் மகாலிங்கம் பார்த்துட்டு வெளியில வராரு. அப்ப பசுபதியும் மகாலிங்கமும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்துட்டு, என்னங்க கார்த்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுச்சா அண்ணா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போய் பார்த்துட்டோமா, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கு என்னமோ தப்பா நடந்துருச்சோன்னு பயமா இருக்கு. அவனுக்கு எந்தவித ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு. பசுபதியும் ஒரே பதட்டமா இருக்காரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தின மகாலிங்கம் புவனேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கார்த்தி கதர் கிட்ட அடி வாங்கினா கதர் வந்துட்டு கார்த்திய கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி எச்சரிச்சான்னு நீங்க கூட சொல்லி இருந்தீங்களே அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா நான் கூட சொல்லியிருந்தேனே அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஒருவேளை அவன் தான் கார்த்தியை ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம். கார்த்தியும் ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த தனா விஷயத்துல. ஒருவேளை அந்த தனாவை கூப்பிட்ட பிறகு அந்த கதிர் ஏதாவது கார்த்தியை பண்ணிருப்பானோ அப்படின்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, நீங்க நேரா அந்த ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு கேளுங்க. அந்த கதிரை அடிச்சு விசாரிச்சா உண்மையை சொல்ல போறான் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த கதிர் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்க ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஜானகி சொல்றாங்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல. மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இறங்கினதோட மகாலிங்கம் ஸ்டேஷனுக்குள்ள வரல. அப்ப பசுபதி கேக்குறாரு, நீங்க என்ன இது வரைக்கும் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வராம இருக்கீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இல்ல நான் இங்கேயே நிக்கிறேன், எனக்கு இம்பார்ட்டன்டான கால் எல்லாம் வரும், அதை அட்டன் பண்ணணும், அதனால நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, அதுக்கு நீங்க வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அதே நேரத்துல சீனசிப் பண்ணி அந்த பார்வதியையும் பத்மாவையும் காமிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, அக்கா நீங்க கவனிச்சீங்களா, நேத்தையிலேருந்து ஜானகியும் மாயாவும் ஒரே பதட்டமா இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா ஆளையே காணும். எங்க போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கூட தெரியல. எனக்கு அப்படியே ஒரே பதட்டமா இருக்கு, மண்டையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு, அவங்க இங்கதான் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எப்படி கேக்குறது? எப்படியா இருந்தாலும் அவங்க உண்மையை சொல்ல போறது இல்ல. அவங்க வாயிலேருந்து உண்மையை வெளிக்கொண்டு வரதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அக்கா என்ன இப்படி பேசுறீங்க, நீங்க அந்த மாவையாவோட மாமியார் தானே அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் இப்படி எல்லாம் சொல்லாத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அவளா என் மருமக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, நீங்க ஒரு மாமியார் அவளுக்கு, அதனால மாமியார் எப்படி அதட்டி கேட்பாங்களோ அதே மாதிரி நீங்க அதட்டி கேட்டா அவ உண்மையை சொல்லிதானே ஆகணும், வேற வழியே இல்ல, நீங்க கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான், நான் அவளை மிரட்டி கேட்டா அவ சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி நான் போயிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. பார்வதியும், அக்கா நீங்க மிரட்டுற மிரட்டல அவ உண்மையை சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா ரூம்ல இருக்காங்க, அங்க போயிட்டு ஏ மாயா அப்படின்னு சொல்ல. மாயா கிளம்புறாங்க. சொல்லுங்க அத்தை என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு பத்மா கேக்குறாங்க, இங்க பாரு, நேத்து நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆகுது. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க 2 பேரும் நைட் எங்க போயிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் மாயாவுக்கு புரியுது, இவங்க சும்மாதான் கொக்கி போட்டு பாக்குறாங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நேத்து ரூம் ஃபுல்லாவும் வீடு ஃபுல்லாவும் உங்க 2 பேரையுமே தேடிட்டோம், நீங்க 2 பேருமே வீட்டுல இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்லுங்க 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, அதை நான் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, சொல்லிதான் ஆகணும், நான் உன் மாமியார் இல்ல, அதனால நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, உங்ககிட்ட இதுக்கு மேலேயும் நான் உண்மையை மறைக்க கூடாது, நான் நேத்து சீனுவை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, என்ன சீனுவை பார்க்க போயிருந்தியா, இங்க பாரு, சீனு பெங்களூர்ல இருக்கான் தெரியும்ல உனக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு என்ன பாக்குறதுக்காக மரக்கடைக்கு வந்தான்,
அப்படியே நானும் போயிட்டு அவனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, போய் சொல்லாத. ஒருவேளை அவன் வந்திருந்தா கண்டிப்பா அவன் என்ன பார்க்காம இருக்கவே மாட்டான். என்னை வீட்டுல பார்த்துட்டு தான் போவான். நீ தேவையில்லாம என் பையன் மேல பழி போடாத. நீ வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் போயிட்டு உங்க பையனை தான் பார்த்துட்டு வந்தேன். உங்க பையன் கிட்ட போயிட்டு நிறைய பேசினேன். அதோட நீங்க தானே சொன்னீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என் பையன் கூட க்ளோஸ் ஆக முடியாது அப்படின்னு. அதான் ஒரு வருஷத்துக்குள்ள உங்க பையன் கிட்ட பேசி உங்க பையன் கூட சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்கலான்னு நான் சொன்னேன்னு அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா டென்ஷன் ஆகி, ஏய் ஒழுங்கா பேசுறி, என் புள்ள என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ வீட்டுக்கு வராத காரணமே நீங்க தான். நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் அவரு என்கிட்ட பேச மாட்டாரு. அம்மா இருந்தா உன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. அதனாலதான் என்னை தனியா பத்தி பேசணும் அப்படின்னு அவரு ரொம்ப ஆசைப்பட்டு என்னை மரக்கடைக்கு கூப்பிட்டாரு. நாங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் என் தோல்ல அப்படியே சாஞ்சுக்கிட்டாரு. போங்கத்த, இதையெல்லாம் பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா டென்ஷன் ஆகி, ஏய் என்னை நீ வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா இரு அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இத பத்தி நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களை டார்ச்சர்னு சொன்னாரு. ஒருவேளை அவரு வீட்டுக்கு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாலும் நீங்க அதை இதே சொல்லி அவரை என்கிட்ட பேச விட மாட்டீங்கல்ல. அதனாலதான் அவரு என்ன மரக்கடைக்கு கூப்பிட்டாரு. நாங்க 2 பேருமே ஜாலியா போய் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா டென்ஷன் ஆகி, கூடி உன்கிட்ட கேட்க வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா சிரிக்கிறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம தான் எப்படியாவது உஷாரா நடந்துக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. பத்மா நேரா போனதோட பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னாச்சு? அவ சொன்னாலா நீங்க மிரட்டல உண்மையை சொல்லியிருக்கணுமே அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஏண்டி இப்படி இருக்க? நான் போய் அவகிட்ட கேட்டதுக்கு அவ என்னை வெறுப்பேத்துற மாதிரிதான் கேட்டான். சீனுவும் அவளும் சந்திச்சாங்களாம் அப்படி சொல்றா அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அக்கா அவ சொல்றாளேன்னு நீங்க நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூசி முழுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும், ஆமாண்டி, அந்த ஜானகியும் உன் கூட வந்தால அப்படின்னு கேட்டதுக்கு துணைக்கு வந்தா அப்படின்னு சொல்றா. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அக்கா எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? கண்டிப்பா ஒரு நாள் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரிய காமிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு நேரா போலீஸை பார்த்து, நீங்க பாருங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. போலீஸ் கேக்குறாங்க, கம்ப்ளைண்டா, சொல்லுங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நேத்தியிலேருந்து என் அண்ணன் பையன் கார்த்திய காணும் அப்படின்னு. போலீஸ் கேக்குறாங்க, அவன் ஃப்ரெண்டு வீட்டுல எங்க பார்த்தாலும் விசாரிச்சு பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க எங்க பார்த்தாலும் விசாரிச்சு பார்த்துட்டு தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் கேக்குறாரு, சரி அவன் காணும்னு உங்களுக்கு வேற யாராவது மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு ரகுராம் வீட்டுல உள்ள அந்த கதிரவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. போலீஸ் கேக்குறாங்க, எதுக்கு பர்டிகுலரா அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கதிரவன் கார்த்திய நடு ரோட்ல அடிச்சு துரத்திக்கிட்டு இருந்தான். அப்ப நாங்க 2 பேரும் போகலைன்னா காப்பாத்திருக்கவே முடியாது கார்த்திய. அவன் என்ன சொன்னான்னா, உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன், உன் சாவு என் கையில, கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அதனால எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க அவனை அடிச்சு விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் கேக்குறாரு, சரி நான் அவனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, போலீஸ் நேரா இங்க பாருங்க, ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் இதை பார்த்துட்டு, நம்ம பதட்டமே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும் போல, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா அந்த ஜானகி மாட்டிப்பால அப்படின்னு மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் நேரா புவனேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கதிரவனை விசாரிக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னதோட, புவனேஸ்வரியும் அங்க பாருங்க அடிச்சு விசாரிங்க, அப்பதான் அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொன்னதோட, போலீஸும் சரிங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் நேரா பசுபதி சொல்றாரு, அந்த கதிரவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், இனிமே கார்த்தி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க,
கார்த்திக் எதுவும் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதியை காமிக்கிறாங்க. பார்வதி நேரா ஜானகி கிட்ட அண்ணி இந்த காய்கறி போதுமா அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க போதும், சாம்பார் வச்சாச்சு அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அண்ணி என்ன பேசுறீங்க, இப்பதான் காய்கறியே அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயும் சாம்பார் வச்சாச்சுன்னு சொல்றீங்க, என்ன வளர்றீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ஷாக் ஆகுறாங்க. அப்ப பத்மா வந்துட்டு காய்கறி எடுத்துட்டு போகும் பொழுது கீழே காய்கறியை போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்ததோட ஜானகி ஷாக் ஆகி கத்துறாங்க. அப்ப எல்லாரும் ஓடி வந்துட்டு, ஏன் இப்படி பதட்டப்படுற, ஜஸ்ட் காய்கறியை தானே போட்டு உடைச்ச, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பதனமாயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப பாட்டி வந்து கேக்குறாங்க, ஜானகி நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சரியே இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஆமா நீங்க நேத்தையிலேருந்து சரியே இல்லை, என்னதான் பிரச்சனை நடக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நேத்து மயான கொள்ளைக்கு பெரியப்பா போயிட்டு வந்தாருல்ல, அவங்க இங்க தூங்கவே இல்லை ஜானகி பெரியம்மா, அதனாலதான் இவங்க வந்துட்டு இப்படி இருக்காங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு அவங்களை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய நேரா ஜானகியை கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க இப்படி பதட்டமா இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு என்னால எப்படி மாயா வந்துட்டு அமைதியா இருக்க முடியும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க பெரியமா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்ததோட ஜானகி ஷாக் ஆகுறாங்க, மாயாவும் ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் வந்துட்டு நேரா ரகுராம் பார்த்து, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு ரகுராம் கேக்குறாரு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இது மாதிரி பசுபதி வீட்டுல கார்த்தியை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, என்ன சார் அவங்க வீட்டுல காணும்னா ஏன் எங்க வீட்டுல விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு. போலீஸ் சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திய கதிரவன் ரோட்ல அடிச்சு துரத்துனதா கேள்விப்பட்டோம், கொண்டு பதிச்சிருவன் வேற கொலை மிரட்டல் விட்டுருக்காரு, இப்ப 2 நாள் கழிச்சு கார்த்திய காணும், சோ கதிரவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி குடும்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சோ அதனாலதான் கதிரவனை கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், கதிர் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு. அப்ப ரகுராம் டக்குன்னு, இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது பண்ணி தான் ஆகணும், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க கைது பண்ணி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டதோட கதிரவன் ஷாக் ஆகி, பெரியப்பா நான் அப்படி பண்ணவே இல்லை பெரியப்பா, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் கார்த்தியை அடிச்சேன்தான், ஆனா நான் அவனை எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் கெஞ்சுறாரு. ஆனா நம்ம ரகுராம் எதையுமே கண்டுக்கவே இல்லை. மாயா போராடுறாங்க, சொல்றதை கேளுங்க, கதிரவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு. அப்ப ஜானகி மாயா கிட்ட, மாயா நான் போயிட்டு சொல்றேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா அவங்க விசாரிக்க தான் வந்திருக்காங்க, நீங்க பொறுமையா இருங்க, தேவையில்லாம நீங்க இடையில போனீங்கன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கதிரவனை கூட்டிட்டு போயிட்டு கைது பண்றாங்க, கதிரவனை அடிக்கிறாங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு வக்கீலை கூட்டிட்டு போயிட்டு கதிரவனை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கதிரவனை ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா 3 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு மாயா கிட்ட வக்கீல் கேக்குறாரு. இது கேட்டதோட மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்பவே சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஜனவரி எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் தான் இந்த சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனவரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஒன்லி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.